அங்க உள்ள பார்த்தா அந்த நடுராத்திரில சுவிக் சாரடான்னா நெக்லஸ் திருடுறதுக்காக நைஸா தவந்துகிட்டே வருது. இங்க எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்கானுங்க. கமருதீன் பார்வதி மட்டும் காவலுக்கு உட்கார வச்சா இதுங்க ரெண்டு ஏதோ உண்மையான புருஷன் முன்னாடி மாதிரி உட்காந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு மசாஜ் பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. அதை பார்க்கும்போது ஏதோ கல்யாணமான புது தம்பதிகள் ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்குள்ள இருக்கிற மாதிரியே இருக்குது. இதுங்க ரெண்டும் ரொம்ப பண்ணுதுங்க அந்த வீட்டுக்குள்ள ரொம்ப ஓவரா. அத லைவ்ல கூட நிறைய விஷயத்த கட் பண்றாங்க காட்ட முடியாம. இப்ப கூட ஒரு டாஸ்க்ல கூட ஒரு பொறுப்பே இல்லாம பண்ணிட்டு இருக்குதுங்க. அவர் சபரி கூப்பிட்டு காமிக்கிறாப்ல, இங்க பாருங்க இங்க ஒருத்தி திருடுறதுக்காக வந்திருக்கா அப்படின்னு. அப்புறமா என்னமோ இவங்களே கண்டுபிடிச்ச மாதிரி நீ மட்டும் எடுத்திருந்தா இப்ப ஜெயிலுக்கு போயிருப்பா அப்படின்றாங்க. சொல்லி முடிச்சுட்டு மறுபடியும் அவங்க வேலையை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இவரு அவங்களுக்கு மசாஜ் பண்றாரு. மேல வேற இவ்வளவு கண்ணு. பிக் பாஸ் எல்லாரும் கூப்பிட்டு உட்கார வச்சு இப்ப நான் பேசி முடிக்கிற வரைக்கும் நீங்க எல்லாரும் கேரக்டர் விட்டு வெளியே வந்து ஹவுஸ்மேட்ஸ் ஆயிருக்கு அப்படின்றாப்ல. சொல்லிட்டு அவரே சொல்றாரு, இல்ல சாரி ஆல்ரெடி நீங்க பாதி பேர் அப்படிதானே இருக்கீங்க அப்படின்றாப்ல. தெரியுது இல்ல அப்புறம் என்ன. அதுவும் ஒரு குறிப்பா சொல்றது பார்வதியும் கமருதீனும் தான். இந்த ரெண்டு பேரும் சுத்தமா கேரக்டர்லே இல்லாம இன்னமுமே ஏதோ லவ்வர்ஸ் மாதிரி புருஷன் கொண்டாட்டி மாதிரியே அசிங்கமா பண்ணிட்டு இருக்குதுங்க.